வணக்கம் நேயர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு துளசி மாலை. அந்த துளசி மாலை இந்த துளசி மாலை பார்த்துருப்பீங்க. சில பக்தர்கள், அதாவது ஐயப்ப பக்தர்கள் அணிஞ்சிருப்பாங்க, இல்லைனா இஸ்கானில் அணிஞ்சிருப்பாங்க. இந்த ஷேப்பில் இருக்கிறது பார்த்துருப்பீங்க. இதில் நிறைய பேர் யோசிக்கிறது, இது எங்கே கிடைக்கும், இது பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தா கடைகளில் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேர் பீஸ் தான். ரேர் பீஸ்னால் இது இதோட பயன்பாடு அதிகமாக இல்லை. ப்ளஸ் இந்த மாதிரி டைப் துளசி பண்ணும்போது வேஸ்டேஜ் அதிகமாக போகுது. அதாவது அந்த துளசியோட மணி துளசி கொஞ்சம் வேஸ்ட் ஆகுங்கிறதுனால கொஞ்சம் அதோட துளசியோட பீட்ஸோட ரேட்டும் கொஞ்சம் அதிகம். அதனால் இதை அதிகமாக பயன்படுத்துறதில்ல. இப்போ நமக்கு ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. இதில் நம்ம சில்வரில் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். சில்வரில் அதோட வீடியோ இருக்குது. நான் உங்களுக்கு அது இன்னும் போஸ்ட் பண்ணல, அதையும் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ அதே கஸ்டமர் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஐம்பொன்னில் நம்ம பண்ணி கொடுக்குறது தெரிஞ்சுட்டு நமக்கு ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ இது அந்த பீட்ஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஐம்பொன்னில் பர்ஃபெக்டாக நம்ம அது கட்டு ப்ளஸ் அந்த பீட்ஸ் இது பார்த்தீங்கன்னா பீட்ஸோட சைஸ் 4 mm சைஸ் தான். ஸோ இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு கேமராவில் பெருசாக தெரிஞ்சாலும் 4 mm பீட்ஸ் தான். ஸோ இது பர்ஃபெக்ட் டு எல்லாருமே. இது 108 பீட்ஸ் கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் இதுலேயே பஞ்சலோகத்துலேயே ஒரு ஐயப்பர். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த மாலை. ஸோ இதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா இதோட பீட்ஸோட கிளாரிட்டி தெரியணும் அப்படின்னா இது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 4 mm ப்ளஸ் 5 mm ப்ளஸ் 6 mm 3 பீட்ஸும் இருக்குது. ஸோ இந்த பீட்ஸ் போட்டு தான் இதில் நம்ம கட்டியிருக்கோம். ஸோ இதில் பீட்ஸ் இந்த பீட்ஸை தான் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இது 54 பீட்ஸ் தான் அந்த பீட்ஸ் வரும். இதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு அமௌண்ட் வரனால தான் இந்த பீட்ஸ் டப்புன்னு எல்லோரும் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வெள்ளி ப்ளஸ் ஐம்பொன் நம்ம ரெண்டுலேயுமே நம்ம கட்டி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நண்பர்களோட இந்த வீடியோவை பகிர்ந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படாமல் இருந்தாலும் உங்கள் கூட வர ஐயப்ப பக்தர்கள் ஓகே இப்படி ஒரு மாலை வாங்கினா நல்லா இருக்குமோ அப்படின்னு எங்கே வாங்குறேன்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.